ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். சார், தேர்தலை பாக்குறேன். இது சைல நின்று ஒரு கேள்வி என்ன கேள்வி கொஞ்சம் வித்தியாசமா கேட்குங்க. ரெடி? வணக்கம். நான் தேர்தலில் வாக்களித்து விட்டேன். வாக்களிப்பது என்பது நம்ம நாடு நல்லா இருக்கணும், இது லட்சியம். நம்மளோட தேசம் நல்லா இருக்கணும், இது லட்சியம். மக்கள் நல்லா இருக்கணும், அது லட்சியம். ஜனங்க நல்லா இருக்கணும், அது நம்மளோட லட்சியம். ஜனநாயகம் நல்லா இருக்கணும், அது நம்மளோட லட்சியம். ஆனா வாக்கு கூட போடத்துக்கு வர முடியாத அளவுக்கு யாரும் பண்ணக்கூடாத அலட்சியம். ஏன்னு கேட்டாக்கா, இன்றைக்கு வாக்களிப்பது என்பது ஒரு புதிய தலைமுறை, இளைய தலைமுறை அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புது. நீங்க எத்தனை வேலை இருந்தாலும் சரி, தாயின் மணிக்கொடி பாரீர் என்பது சொல்வதை போல நீங்க கொஞ்சம் ஒரு மணி துளை, ஒரு மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி நீங்க வாக்களிக்க வேண்டும். இப்ப நான் வந்தேன், கியூல நின்று தான் ஓட்டு போட்டேன். மக்களோட மக்களா நின்று ஓட்டு போட்டேன். இங்க கேட்டாக்கா கேள்வி கேட்டேன். சீனியர் சிட்டிசனுக்கு தனி ரூல்னாங்க. 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்க சீனியர் சிட்டிசன் அவங்களுக்கு போட்டுட்டு 68, 69 வயசுல இருக்கிற தாய்மார்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு யாரும் இல்ல. அதெல்லாம் நீங்க கவர் பண்றதும் இல்ல. மீடியான்னு சொன்னா எதை கவர் பண்ணுமோ அதை கவர் பண்ணும். ஆனாங்க இங்க ஒரு சைடுல நின்று ஒருத்தர் எனக்கு ஒரு சைடுல ஒரு சைடு எஃபெக்ட் டிடிஎஸ் மாதிரி கேள்வி கேட்டாரு. இந்த தேர்தல் நீங்க எப்படி பாக்குறீங்க? தேர்தலா பாக்குறேன். மக்களோட வாழ்க்கைக்கு ஒரு தேர்தல் ஏற்பட வேண்டும் பாக்குறேன். இன்னைக்கு ஓட்டு போட வந்தது மக்களை பாக்குறேன். வயதானவர்கள்லாம் அவங்க வீட்டில இருந்து புறப்பட்டு கஷ்டப்பட்டு கியூல நின்று அந்த ஓட்டு போட்ட அந்த பெரியவர்களை பார்க்கும்போது, அந்த ஜனங்களை பார்க்கும்போது, இன்னும் ஜனநாயகம் இருந்து கொண்டு இருக்கிறது என்று நினைக்கும் போது இறைவனுக்கு என்னுடைய நன்றி. எல்லாம் வல்ல இறைவனுக்கு என்னுடைய நன்றி, அந்த கடவுளுக்கு நன்றி, அந்த கருத்துக்கு நன்றி. ஆனா எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் புரியுது. ஏதோ இந்த ஓட்டு பிரியுது, யாருக்கோ ஏதோ ஒன்னு சரியுது, மக்கள் மனதுல ஏதோ ஒரு விஷயம் பத்தி எரியுது. இது மட்டும்தான் இந்த தேர்தல். எப்படி பாக்குறீங்கன்னா நான் அப்படிதான் பாக்குறேன். இங்க ஓட்டு போட்ட அந்த கூட்டத்தில் இளைஞர்களை நான் தேடுறேன். இளைஞர்கள் முகம் கொஞ்சம் இருக்குது. இன்னும் இளைஞர்கள் ஒருவேளை வேலைக்கு போயிருந்தா மறக்காம மத்தியானமா வந்து ஓட்டு போடுங்க. எனக்கு ஒண்ணே ஒண்ணுங்க, நான் இதை பதிவு பண்ணிட்டு தான் போவேன். பதிவு பண்றத உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா போடுங்க. ஏன்னா என்ன பேசினாலும் சில பேர் அதை அப்படியே போடுறீங்க, சில பேர் மாத்தி போடுறீங்க, சில பேர் சேர்த்தி போடுறீங்க, சில பேர் திருச்சி போடுறீங்க, சில பேர் மறைச்சி போடுறீங்க, சில பேர் போடாமலே இருந்துறீங்க. ஆனா போடுறவங்க போடணுங்கிறதுக்காக ஒண்ணே ஒன்று சொல்றேன். இன்னைக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியில இருந்தாலும் சரி, ஒரு நாடாளுமன்றத்தில் போய் நம்ம உறுப்பினர் ஆகணும்னாலும் சரி, குறைந்தபட்சம் 20 கோடி, 40 கோடி, 60 கோடி, 80 கோடி, 100 கோடி, 110 கோடி இப்படி செலவு பண்ணும் பல கோடி. தமிழ்நாட்டோட தென் தமிழகத்தோடைய கட கோடி, அதுதான் தனுஷ்கோடி. ஏழை எளிய மக்கள் நிற்கக்கூடியது தெருக்கோடி. ஆனா பதவியில் இருக்கவங்க சில பேர் குவிச்சு வச்சிருக்கிறது பல லட்சக்கணக்கான கோடி. ஆனா என்கிட்ட எல்லாம் இருக்கிறது வெறும் தாடி. நான் 1996 இருந்து 2001 வரைக்கும் பூங்காநகர் தொகுதியில் நான் எலெக்ஷன் நின்ன ஜெயிச்சேன். எல்லாம் வல்ல இறைவன் இருக்காரு மேல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லாஹு அக்பர், ஆதி பராசக்தி, ஆஞ்சநேயா, அந்த ஆண்டவன் எல்லாம் சொல்றேன். நான் ஓட்டுக்கு நோட்டு கொடுத்துலாம் நான் ஓட்டு கேட்கல. நான் கரன்சியை நம்பல, மக்களோட கரத்தை நம்பி நின்ன. இப்ப கூட சில பேர் கரன்சியை தான் நம்புறாங்க, ஓட்டு போடக்கூடிய மக்களோட கரத்தை நம்பல. ஆனால் நான் பூங்காநகர் தொகுதியில் நின்னப்ப மக்கள்கிட்ட எனக்கு போடுங்க ஓட்டு அப்படின்னு பாடி கேட்டேன் பாட்டு. ஏறின பல வீட்டோட கேட்டு ஓட்டு கேட்டு போனேன். கேட்டது ஓட்டு. ஆனா நான் ஓட்டுக்கு போடுறதுக்கு மக்களுக்கு கொடுக்கல நோட்டு. இதுதான் சத்தியம், இதுதான் தர்மம். அதனால இந்த தேர்தல்ல எந்த மக்கள் காசு வாங்காம நோட்டு வாங்காம ஓட்டு போடுவோன்னு போடுறது யாரா இருந்தாலும் சரி, அவங்க ஒரு சுயேட்சை சின்னத்துக்கு போட்டா கூட சரி, அந்த ஜனங்கள் அந்த மக்கள்லாம் அவங்க தான் உண்மையிலே ஜனநாயகத்தோட உண்மையான தீர்ப்பை எழுத வந்திருக்கக்கூடிய தெய்வங்கள்.
அந்த மக்களுக்கு அந்த மகேசன் தீர்ப்பை கொடுக்க வேண்டும் என்று வந்த மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, லட்சியம் கலந்த நன்றி. ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.